நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பிருந்தா வந்து வீரா கிட்ட வந்து உண்மைய சொல்ல போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ராகவன காப்பாத்துறதுக்காக நம்ம மாமாவ வந்து பறி கொடுக்கக்கூடாது. உண்மைய சொல்லிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உண்மைய சொல்ல போறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மாறன் வந்து அந்த இடத்துல வந்து சேர்ல வந்து படுத்திருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளியோட மடியில. அப்போ வந்து அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல இனிமே வந்து நான் வெளியில இருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஜெயிலுக்கு போப்போறேன். எப்படி நாளைக்கு வந்து நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிரும். அதுக்கடுத்து ஜெயிலுக்கு போயிருவேன். அதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னடா சொல்ற? நீ எல்லாம் உள்ளலாம் போக மாட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல யாரா இருந்தாலும் ஒரு ஆள் வந்து உள்ள போய் தானே ஆகணும். அது நானா இருக்க போறேன். ஏன்னா வந்து வீராக்கும் என் கூட சேர்ந்து வாழ்றது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ வேற வந்து என் கூட எப்படா வந்து என்ட்டருந்து பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால வந்து நேத்து வரைக்கும் வந்து நான் டைவர்ஸ் குடுக்கக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த முடிவு எடுத்துட்டேன். அவ எப்ப கேட்டாலும் அவளுக்கு டைவர்ஸ் குடுக்குறதா நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அவளுக்கு வந்து டைவர்ஸ் குடுக்க போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய்! நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லன்னா எப்படி தான் பேசிக்கிட்டு இருக்க? எது வீரா எதுவும் சொன்னாளா உன்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீரா எதுவும் சொன்னாளா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல அவ எதுவும் கேட்கல இப்ப. இதுக்கு முன்னாடி வரை கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப வந்து அவ கேட்கவே இல்ல. இப்ப நானா தான் சொல்றேன் அவளுக்கு டைவர்ஸ் குடுக்க போறேன். அவளா சந்தோஷமா இருக்கட்டும். நான் உள்ள போயிட்டு அவ மட்டும் தனியா எதுக்கு கஷ்டப்பட போறா? அவ சந்தோஷமா இருக்கட்டும். அதனால தான் அவளுக்கு வந்து நான் டைவர்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அங்க பாத்தியா? ராகவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா? இன்னைக்கு எந்த முடிவு எடுத்துட்டான்? இதனால வந்து அவன் உயிருக்கே ஆபத்து வருது. அது மட்டும் இல்லாம கண்மணி அண்ணி கூட வந்து அவன் சேர்ந்து வாழணும். அவன் சந்தோஷமா இருக்கணும். வீரா வந்து அவளுக்கு பிடிச்சவங்கள சந்தோஷமா இருக்கட்டும். நான் ஜெயிலுக்கு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பார்றா! திருப்பி திருப்பி அத சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீ வந்து ஜெயிலுக்குள்ள எங்கேயுமே போக மாட்ட. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து மாறன் வந்து, எனக்கு நான் உன் மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு. உன் மடியில படுத்து தூங்குனா தான் எனக்கு நிம்மதியா உறக்கம் வரும்னு நெனைக்கேன். ஏன்னா இப்போ வந்து சரக்கு அடிக்கிறத வேற விட்டுட்டேனா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மடியில படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மடியில படுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாம அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம ராகவன் இருக்காங்கல்ல, ராகவன் வந்து கீழ இறங்கி வராங்க மாடியிலேருந்து. வயிறு வயிறு பசி ஆயிடுச்சு போல. சாப்பிட்றதுக்கு வந்து கண்மணி தேடுறாங்க. கண்மணிய காணோம். அப்போ வீரா தான் இருக்காங்க. "வீரா இங்க வாமேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே வீரா வந்து வர்றாங்க. "எனக்கு வந்து ஒரு தோசை ஊத்தி குடுமேன். கண்மணிய காணோம். வெளியில போயிட்டான்னு நெனைக்கிறேன். வயித்து பசியா இருக்கு. 2 தோசை ஊத்தி குடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி மாமா உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோசை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பிருந்தா வந்து அப்போ வீட்டுக்கு வர மாரி காட்டுறாங்க. "அக்கா என்னக்கா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும் நம்ம ராகவன் வந்து சொல்கிறாங்க, "ஆமா பிருந்தா இப்போ தான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கா. வா உட்காரு சாப்பிடு சாப்பிடுன்னு." சொன்னோனே அவங்களும் உட்காந்துடுறாங்க. அடுத்து அங்கிட்டிருந்து நம்ம மாறன் வேறு வராங்க. மாறன் வந்தோடனே, "டேய் மாறா வாடா உட்காருடா. வீரா தான்டா தோசை தோசை சுட்டுக்கிட்டு இருக்கா. உட்காருடா சாப்பிட்றா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே அவங்களும் உட்காருறாங்க. வீரா வந்து தோசை சுட்டு கொண்டு வந்து பிருந்தா குடுக்காங்க. "இந்தா மாறனுக்கு தோசை சுட்டு குடு." அப்படிங்கிற மாரி வந்து ராகுன்னு சொல்கிறாங்க. "இல்ல ராகவா எனக்கு வயிறு பசி இல்ல. நைட்டு சாப்பிட்டதே வந்து வயிறு ஒரு மாரி இருக்கு. நான் வந்து பிறகு சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அதை வந்து நம்ம பிருந்தா வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன அக்காவோட மூஞ்சியும் சரியில்லை, மாமாவோட மூஞ்சியும் சரியில்லை. பசின்னு வந்து உட்கார்ந்தவர் திடீர்னு பசிக்கலைன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாரு. 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாமாவை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு மாமாவை வந்து நான் வந்து பறி கொடுக்க விரும்பல. ஒரு அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டு இன்னொரு அக்கா வாழ்க்கையை வந்து நான் வந்து இப்படி நாசமாக போக வைக்க விரும்பலை. உண்மையை பேசாமல் சொல்லிட வேண்டியதான்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனக்குள்ளே வந்து நம்ம ராகவன் வந்து பார்க்காங்க. "என்ன பிருந்தா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிடு சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு, "இன்றைக்கி தோசை வந்து சூப்பராக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம வீராவை கூப்பிட்டு வச்சு நம்ம பிருந்தா வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. "அக்கா இங்கே வா உட்காரு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உட்காந்துடுறாங்க. "என்னடி சொல்லு." அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "இல்லைக்கா எனக்கு தெரிஞ்சு மாறன் மாமா வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவர் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மாறன் மாமா வந்து இந்த இந்த அண்ணனை வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டார்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ராவனுக்கு வந்து கடுப்பாயிருது. என்னடா நம்மளே இப்போ தான் ஒரு வழி கொண்டு வந்திருக்கோம். இந்த பிருந்தா வந்து கூட இருந்து எல்லாத்தையுமே கலைச்சி விட்ருவா போலயே. அவள் மனசுக்குள்ளே ஏதோ வச்சிருக்கா. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேங்க. அப்போ என்னன்னு கேட்போன்னு சொல்லிட்டு மெதுவாக நைஸாக வராங்க. அந்த நேரத்தில் வீரா வந்து போயிடுறாங்க. "என்ன பிருந்தா சாப்பிட்டியா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மாமா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. "என்ன பிருந்தா மனசுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க போலயே." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "அப்படியெல்லாம் இல்லையே மாமா. நான் ஒன்றும் நினைக்கலையே." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பிருந்தா வந்து எந்திரிச்சு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மாறன் வந்து ரூமில் படுத்திருக்காங்க. அப்போ வீரா வந்து வராங்க. வீரா வந்து படுக்கிறதுக்காக கீழே பாயெல்லாம் எடுத்து போடுறாங்க. "இங்கே பாரு கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் படுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ போய் அத்தை கூட கூட படுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் நான் டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எதையிலுமே காதில் வாங்காமல் வீரா வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்து மாறன் வந்து எந்திரிச்சு பார்க்காங்க. பார்த்துட்டு நம்ம வீராவே பார்த்துக்கிட்டு, "சாரி வீரா என்னை மன்னிச்சிரு. என்னதான் இருந்தாலும் உன்னை நான் அப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ராமச்சந்திரனை காட்டுறாங்க. ராமச்சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ராகவன் வராங்க. "டேய் ராகவா என்னடா வக்கீல்கிட்ட கால் பண்ணி கேட்டையா அடுத்த ஹியரிங் எப்போன்னு சொல்லிட்டு?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இல்லைப்பா நான் எதுவும் கேட்கலையே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா இதெல்லாம் கேட்க வேண்டாமா?"
வேண்டாமா? வக்கீலுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? என்ன இருந்தாலும் நம்ம வீட்ல வந்து இப்படி ஒரு பழி வந்துருச்சேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்பா பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் வந்து நடந்துருச்சு. கோர்ட்ல எது வந்தாலும் நம்ம ஏத்துக்கிற வேண்டியதான். நாளைக்கே வந்து மாறன் தான் குற்றவாளி. அவன் தான் ஜெயிலுக்குள்ள போணும்னு சொல்ட்டா, நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவன ஜெயிலுக்குள்ள அனுப்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் வந்து வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நின்னு பிருந்தா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா! ராகவன் மாமா இவ்வளோ கெட்டவரா? அங்க பார்த்தா மாறன் மாமா வந்து ராகவன் மாமா செஞ்ச தப்புக்காக நானே ஜெயிலுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு பழிய வந்து தம் மேலயே போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ராகவன் மாமா இப்படி வந்து கல்லஞ்சக்காரரா இருக்காரே! அட்லீஸ்ட் வந்து அந்த உண்மைய சொல்லலைனாலும் பரவால்ல. மாறன் மாமாவ எப்படியாவது பேசி வெளிய எடுக்கிறதுக்காகவாது ஏதாவது பண்றாரான்னு பார்த்தா, அதுவும் பண்ண மாட்டேங்காரு. இவர் வந்து மாறன் உள்ள போனா சந்தோஷம் தான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல வந்து நம்ம உண்மைய வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் சரியா வராது. இந்த உண்மைய உடனே வந்து நம்ம வீரா அக்கா கிட்ட போய் சொல்லியே ஆகணும். வீரா அக்காவுக்கு தெரிஞ்சா தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.